அப்ப இவரை நம்பி நம்ம வெற்றி பாதைக்கு போக முடியாது, இவரை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும் போது இவரை எதிர்த்தா நமக்கு என்ன நஷ்டம் வரப்போகுதுன்னு நினைப்பாங்க ஒரு தரப்பு. அதிமுக எப்படியா ஜெயிக்கும்னு நினைக்கிறவங்க இவரை முன்னிறுத்தினா ஜெயிக்க முடியாது, அவர் கொஞ்சம் விலகி வழி விட்டா என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட பல சிக்கல்களையும் இடர்பாடுகளையும் தொடர் தோல்வி இருக்கக்கூடிய தலைவரை மாத்தணும்னு கோரிக்கை விடுப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயம் அவருக்கு என்ன சாதகம்னா, இதை மாத்திட்டு என்ன ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்துட முடியும், அது மட்டும் உடனே ஜெயித்துருமான்னு கேட்பாரு. நீங்க எடப்பாடியை மாத்திட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்துட்டீங்கன்னா அவர் மட்டும் உடனே ஸ்டாலினை தோக்கடிச்சு கொடுத்துருவாரா? அப்படியான ட்ரையல் பார்க்கணும், நானே இருக்கேன், நானே முடிஞ்ச வரை முட்டி மோதி தோக்கடிக்கிறேன்னு தான் அவரு சொல்லுவார். ஆனா ரெண்டாம் கட்ட தலைவர் இவர் தோக்கடிப்பாங்கிறத நம்புவாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். ஸோ இந்த இடத்துக்குள்ளதான் அதிமுகவுக்குள்ள பிரச்சனை வரும். இவர் என்ன நம்மளை எம்பி ஆக்க சொன்னா எம்பியோ எம்எல்ஏ ஆக்கக்கூடிய தலைவரா? கிடையாது. இல்ல. அப்ப இவருக்கு ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மையாருக்கும் கொடுத்த மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அதிமுக தலைவர்கள்ட்ட வரும். இதை அவர் எடப்பாடி எப்படி சமாளிக்க போறாருன்னு பார்க்கணும்.